ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இப்ப நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்டதாங்க. வரன் வரும் திசையை வரன் வரும் திசை, தசை இல்ல, தசைனா நம்மளுடைய கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது தசை. ஜாதக நோட்லயே திசைன்னு குறிப்பிடுறாங்க. நான் எழுதக்கூடியதுல அதை அழிச்சுட்டு தான் தசைன்னு போடுறேன். இதெல்லாம் குருஜியா சொல்லி கொடுத்தது. புத்திங்கிறாங்க. புத்தினா நம்ம சிந்தனைகள் வரக்கூடிய மைண்டு. புக்தி, யுக்தி, புக்தி வித்தியாசம் இருக்கு. இதை தெரியாமலே சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லவே கூடாது. செய்வனை திருந்து செய்யணும். தசை புக்தி, சரியா? நான் சொல்றது திசை, கிழக்கு மேற்கு அப்படிங்கிற விவரம். வரன் வரும் திசையை குறிக்க முடியுமா, சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாங்க என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில வேலை சம்பந்தமா வயசுக்கு தக்கன பலன் வேலை கிடைக்குமான்னு வர்றாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க, 17 வயசு, அங்க திருமணம் நடைபெறாதுங்கிறது எனக்கு தெரியும். தோஷம் இருக்கு, அது எந்த அளவு இருக்குன்னு தெரியும். அப்ப கல்யாணத்தை கேட்டு வரல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சில நேரங்களில் 6ஆம் பாவம் குறிகாட்டும், 10ஆம் பாவமும் காட்டும். அப்ப படிப்பு வயசு வந்து 17, 18 உயர்கல்வி படிக்க போறாங்க. செவ்வாய் சுபத்துவமா இருக்கு. நான் எடுத்த உடனே சொன்னேன், கல்விக்கு கேட்டு வந்திருக்கீங்க. மருத்துவ அந்த கிரகம் வந்து சுபத்துவமாகி 5ஆம் இடத்தோட தொடர்பு உள்ளது. அது எண்ணத்திலேயே அதுதான் இருக்குங்கிறத மனசுல வாங்கிக்கிட்டு பாவக தொடர்பு ஈஸியான ஜோதிடம், அற்புதமான ஜோதிடம். இது மனசுலயே மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறான்னு கேட்டேன். ஆமா, ஆன்லைன் தான், அதிலே முடிஞ்சு போச்சு பலன் போறோம். அப்புறம் அந்த மருத்துவ படிப்புனால பயன் எப்படி இருக்கும்? 2, 10, 11ஆம் இடங்கள். வேலைக்கு போகுமா, தொழில் தனியா வைக்குமா, எல்லாமே நிறைவா இருக்கு. நல்ல பலன் சொன்னேன். இப்படித்தான் அந்த இதை சொல்ல முடியும். அப்ப அவங்க கேட்டாங்க, எல்லாம் கேட்டுட்டு சில நேரத்தில் நான் அதை மட்டும் கேட்டு சொல்லிட்டு போற ஜோசியர் இல்ல. 18 வயசு நெருங்கி வர பருவ வயசானே, கல்யாணத்தை பத்தி கேட்டாங்க. சொன்னேன், சுக்கிரன் 11 இருக்கு, இந்த பொண்ணுக்கு லாபமாக வருவான். அங்க 7ஆம் அதிபதி லைட்டா சனியோட இருக்கு. பெரிய பொருள் ஈட்ட மாட்டார், ஒரு நல்ல தரமான சம்பாத்தியக்காரர்னு சொல்லியாச்சு. லாபம்னா அப்ப பெரும்பொருள் அவர் சம்பாதிக்க மாட்டாருன்னா, இந்த இடத்துல லாபம்னா ஒற்றுமை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் 5, 7, 5, 9, 11 இருந்தா ஒற்றுமைங்கிறது நம்ம கணக்குல சேர்த்துக்கிடுவேன். மிக நுணுக்கமா நான் பொருத்தம் பார்க்கிற விஷயங்கள். அப்ப எந்த திசையில இருந்து வரும்னு அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், குறிஞ்சியா கூட சொல்லுவாங்க, கடலுக்குள்ள கடல் கண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இதை கொஞ்சம் கோபப்படாம நான் சொன்னேன், சில விஷயங்களை சொன்னேன். ஜோதிடத்தை அருளிய இந்த ஞானிகள் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அப்படிங்கிற அமைப்புல தான் பலன் சொல்லி அவங்களே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் சொன்ன கருத்துக்களை மட்டும்தான் பாக்குறோம். முதல்ல எந்த ஒரு நூல்லையுமே இண்டெக்ஸ் ஒன்று போடுவாங்க. அதாவது இண்டெக்ஸ் தான் உள்ள என்னென்ன இருக்கிறத கண்டுபிடிக்கிறது வேற. அது ஒண்ணு. முகவுரைகள் எழுதுவாங்க. ஒரு நூல் முகவுரை, அணிந்துரை எல்லாம் போடுவாங்க பாருங்க. அதுல முகவுரையில நான் எழுதக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் காலத்துக்கு தக்க மாறக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஞானிகளே எழுதி வச்சுட்டாங்க. இப்போ நம்மகிட்ட கடத்துறாங்கல்ல, அவங்கள அதை சொல்றதில்ல. நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இழுத்துட்டு போயிருது அந்த விஷயத்துக்கு. அப்ப அந்த காலத்துல அதாவது சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. இதுதான் பதில். கிரகங்களுக்கு திசை கொடுத்துருக்காங்கல்ல, கிரகங்களுடைய தசை. சூரியனுக்கு 6 வருஷம், சுக்கிரனுக்கு 7 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம்னு வருது. திசைனா சூரியனுக்கு கிழக்கு, சனிக்கு மேற்கு, மற்ற இடத்துக்கெல்லாம் பார்த்துக்க மேற்கு இப்படி வருது, குருவுக்கு வடக்கு இப்படி வருதா. இப்ப 7ஆம் பாவமும் 7ஆம் பாவத்துல சூரியன் இருந்து சுபத்துவமான கிழக்கு நோக்கி, கிழக்குல இருந்தா வரும் சொல்ல முடியுமா? சரி, சுக்கிரன் வந்து கிழக்கு பகுதியிலேயே இது சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்ப கிழக்கு மேற்கு இப்படிலாம் 7ஆம் அதிபதி 7க்குடைய கிரகம் போய் இருந்த இடம், இது ராசிக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். இது கூட சூரியனோட தொடர்பு எப்படியோ சிம்ம வீட்டிலேயோ சூரியனோட தொடர்புகள் இருந்துச்சுன்னா கிழக்கு நோக்கி கிழக்குல இருந்து வருவாருன்னு சொல்லலாம்.
ஆனால் காலத்துக்கு தக்கன இங்கதான் காலம் சுருதி யுக்தி வருமானம் இது வர்த்தமானம் சொல்றேன்ல. இப்ப காலத்துக்கு தக்கன பலனப்போ இந்த காலத்துல கிராமப்புறத்துல இருந்து எல்லாருமே காலி பண்ணி டவுனுக்கு வர்றாங்க. டவுன்ல இருந்துகிட்டு வசதி வாய்ப்பு இருந்தவொன்னா அமைதிக்காக வயோதிகமான காலத்துல கிராமத்துல போய் வீடு கட்டி உட்காடுறாங்க. பூர்வீக சொத்தவர்களுக்கு அதில் அனுபவ பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு அது அடையும். ஒரு வார்த்தை சொல்லும் போது துணையா வருது பாருங்க. அப்ப இந்த காலத்துல நிலை இல்லாம இருக்காங்க. அரசு வேலை, பெண்களுக்கு வேலை, காவலர்கள் எத்தனை பேர அன்றாடம் பஸ்ல போயிட்டு வர்றாங்க. சரி பஸ்ல போயிட்டு வேணாம், சொந்த வீடு மட்டும் வெளியே இருக்குங்க. சொந்த வீட்டுல இருந்து பூர்வீகமா இருக்கிறவங்க அது குறி காட்டும். 100% சரியானது தானே அதை எடுத்துக்கிறோம்னு சொல்றேன். இந்த காலத்துல சுருங்கி போச்சுல, எல்லாருமே வேலைக்கு தானே போறோம். சரி ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்காரு, ஒரு வேலை தூரத்துல இருக்கு, டெய்லி என்னப்பா போயிட்டு வர்றது அலைச்சலா இருக்கு, அங்கேயே ஒரு வீட்டை படிப்போம்னு போறாங்க. இவங்க முதல்ல வேலை பார்த்த இடம் கிழக்கு, வாடகைக்கு இருந்த இடம் கிழக்கு பகுதி, வேலைக்கு போறது மேற்கு பகுதி. அந்த நேரம் ஒரு மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு வரன் தேடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவு ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணு என்ன திசையில இருந்து வரும்னு சொன்னா நான் என்னத்தை சொல்றது? கிழக்கு பகுதியில இருந்து வர்றது சொல்றதா, மேற்குல இருந்து வருவாங்க சொல்றதா? இப்போதைக்கு அது எங்க இருக்காங்கிற பார்க்க தேவையில்லாத விஷயம். அப்ப இது நல்லா ஆர்வலா இருக்கிற புரியும். பொதுமக்களும் பாருங்க, நான் போடுற வீடியோக்களை பொதுமக்கள் பாருங்க. உருப்படி இல்லாம சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மறுத்துக்கிட்டே வருவேன். அப்ப நீங்க அதை உணர்ந்துக்கலாம். திசையெல்லாம் கேட்காதீங்க. எந்த பக்கத்துல இருந்து வரான்னு, மாப்பிள்ளை பொண்ணு சத்தா இருக்காங்களான்னு பாருங்க. சத்தானவங்களா, சம்பாத்தியக்காரர்களா, அறிவானவரா, சம்பாத்தியம் திறனால இல்லாட்டா கூட அறிவு இருந்துச்சுன்னா போதும். சம்பாத்திய திறன் பெருசா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அள்ளிக்கிட்டா போறோம். நமக்கு தேவையான பொருள் இருக்கணும். அதாவது நமக்கு தேவையானது. இன்னைக்கு உழைக்க போகல, இன்னைக்கு வேலைக்கு போகல, 10 நாள் போகட்டா கூட செலவுக்கு பணம் இருக்கணும். அந்த அளவை சொல்றேன். அளவுக்கு மாதிரி பேய் மாதிரி அள்ளி கொட்டணும் தேவையில்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கு நல்லபடியா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இது போதும். இப்படி நிறைவான வாழ்வு. இந்த மாதிரி நல்லா கணவன் பிரயோஜனமா இருப்பாரா, இவரை புரிஞ்சுக்குவாங்களா, நிறமா ஒருத்தருக்கு நல்லா அழகா இருக்கணும்னு ஒரு பெண் விரும்புவா, ஒரு ஆண் அழகான பெண்ணுன்னு விரும்புவோம். அது என்ன நிறைவேறுமா? இப்படி கேளுங்க. அதுவே அசையாத விதிகள். இந்த திசையிலிருந்து வருமா, அந்த திசையிலிருந்து வரும்போது இந்த காலத்துல சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா உறுதியா சொல்றேன். அது தேவையும் இல்லை. அதை எதுக்கு கேட்க போறீங்க? அப்ப கிழக்கு பகுதியில இருந்து வந்தா சத்தான கணவன் வருவாரா, மேற்கு பகுதியில இருந்து வந்தா சரியில்லாதவர் வருவாரா? இதுக்குதா சில விஷயங்கள்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. திசையெல்லாம் கேட்க வேணாம். கணவன் சத்தா இருப்பாரா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு மனைவி சத்தா இருப்பாங்களா, ஆயுள் பாவம் உட்பட, குழந்தை திறன், தாம்பத்தியம், அதெல்லாம் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்குமா? இப்படி கேளுங்க. அதைத்தான் நம்ம கேட்கணும். தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாதுங்க. அதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இது போன்ற நுட்பமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.